வணக்கம். இலக்கியம், அறிவும், பிரேமா, ஆணவ கொலைகளும் பெண் தெய்வ வழிபாடும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் மூர்க்கத்தனமான ஜாதி வெறி மனிதத்தை மறுக்க முயலும் போது மனிதம் எப்படி தன்னை தக்க வைத்துக் கொள்கிறது என்பதை எடுத்து சொல்லும் நெடுங்கதை. எழுத்தாளர் இமயத்தின் நெடுங்கதை தொகுப்பு பெத்தவன். இது தமிழ், ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு இந்த 3 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த புத்தகம் ஒரு நெடுங்கதை. எப்படியான நெடுங்கதை தெரியுமா? நம் தமிழ் சமூகத்தில், இந்திய சமூகத்தில் நிச்சயிக்கப்படும் திருமணங்கள், இல்லை என்றால் நடக்கின்ற திருமணங்கள் எப்படியான திருமணங்கள்? அன்பாலும், அறிவாலும், பணத்தாலும், கௌரவத்தாலும், எல்லாவித உயர்ந்த நிலையிலும் நிச்சயிக்கப்படும் திருமணங்களாக இருக்கிறது. இப்படி நிச்சயிக்கப்படுகிற திருமணங்கள் சில வேளைகளில் அது காதல் திருமணமாக நடக்கிற பட்சத்தில், அதுவும் தாழ்ந்த ஜாதி ஆண்களை உயர்ந்த ஜாதி பெண்கள் காதலித்து திருமணம் செய்யும் பொழுது அதற்கான விடை அந்த உயர் ஜாதி பெண்கள் கௌரவ கொலை செய்யப்படுகிறார்கள். இது மிக சர்வ சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இந்த பெத்தவன் புத்தகம், இந்த பெத்தவன் நெடுங்கதை ஒரு எழுத்தாளர் இமயம் அவருடைய படைப்பில் உண்மை கதையான தர்மபுரியை சேர்ந்த இளவரசன் திவ்யா மரணத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்பு இந்த நெடுங்கதை பெத்தவன் வெளியாயிருந்துச்சு. இப்போ ஒரு எழுத்தாளரா ஒரு ஜாதிய சமூகத்தில் நடக்கும் சிக்கல்கள், ஒரு சமூகம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டுற ஒரு 2 மாதத்திலேயே ஒரு மிகப்பெரிய கௌரவ கொலை நடக்கிறத அடையாளம் காட்டியிருக்காரு. இதில் ஒரு எழுத்தாளர் சமூகத்தின் சிந்தனையை, சமூகத்தை, சூழ்நிலையை படம் பிடித்து காட்டுவது இந்த பெத்தவன் புக்குல மிக அழகா பதிவாயிருக்கு. இப்போ பெத்தவன் கதை ஆரம்பிக்கும் பொழுது எழுத்தாளர் எப்படி தொடங்குறார் தெரியுமா? என் குல தெய்வத்து மேல ஆன, இனிமேல் தப்பு நடக்காது,